ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 6 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன? மேஷ ராசி 5 of cups, ரிஷப ராசி Knight of Wands, மிதுன ராசி 7 of Pentacles, கடக ராசி 5 of Wands, சிம்ம ராசி 10 of Cups, கன்னி ராசி 2 of Wands, துலாம் ராசி 2 of Pentacles, விருச்சிக ராசி 8 of Swords, தனுசு ராசி King of Pentacles, மகர ராசி King of Swords, கும்ப ராசி Emperor, மீன ராசி Lovers card ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ராசிகளுக்கான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பார்த்தோம் அப்படின்னா 5 of cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி சில விஷயங்களில் ஒரு மன வருத்தம் ஏற்படலாம், இல்லை கடந்த கால நினைவுகள்லாம் உங்களோட மனசை பாதிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஆனால் மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னுமே உங்கள் முன்னாடி இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்சதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட டே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ புதுசாக செய்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் உங்களுக்கு. ஆனால் முடிவெடுக்கும்போது ரொம்பவும் நிதானமாக ரொம்ப பிளான்டாக நடந்தீங்க அப்படின்னா வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மிதுன ராசி 7 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டிங் எனர்ஜி தான். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உடனே இம்மீடியட் பலன் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது என்னைக்காக இருந்தாலும் அதோட பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. பட் உடனே அதுக்கான பலன் இல்லை. ஓகேவா, பட் எதிர்காலத்தில் அதோட பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அதுதான் இன்றைக்கி உங்கள் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கொஞ்சம் சில பேர் உங்ககிட்ட நிறைய சேலஞ்ச் பண்ணலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். உங்களோட அமைதியை கெடுக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். பட் நீங்கள் அதிலிருந்து விடுபடணும். அது எதுக்குமே நீங்கள் இன்றைக்கி இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருப்பீங்க. ஓகேவா, ஒரு அன்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு அமைதி நிறைஞ்ச நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு உறவு இல்லை சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி சமாதானம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி உங்களோட பிளானிங் அண்ட் டிசிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு இன்றைக்கி நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்துக்கான ஒரு புதிய வழிகள் எல்லாமே இன்றைக்கி திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ ப்ராஜெக்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பொறுப்புகளை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்காக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் பேலன்ஸ்டாக வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயங்களில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களையே நீங்கள் வந்து கட்டி போட்டுக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட திங்கிங்கை வந்து நீங்கள் மாற்றணும். நீங்கள் என்ன மாதிரி மெத்தடில் திங்க் பண்ணுறீங்களோ அதை மாற்றினீங்க, ஒரு வேறு மாதிரி மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் மனசை வந்து நிறைய விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு தைரியமாக சில டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ பண விஷயங்களில் வந்து இன்றைக்கி வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல க்ரோத், இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து உங்களோட தீர்மானங்கள் எல்லாமே வந்து நீண்ட காலத்துக்கு, அதாவது ஃப்யூச்சருக்கு வந்து உங்களுக்கு நன்மையை தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தொழில் விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்குரிய நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசியை பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நியாயம், ஒரு தெளிவு, இது எல்லாமே வந்து உங்களை வழி நடத்தும். உங்களோட அறிவு, இது எல்லாமே வந்து உங்கள் நாளை வந்து இன்றைக்கி சிறப்பான நாளாக கொண்டு போகும். ஓகேவா? எமோஷன்ஸை விட இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் அண்ட் டிட்டர்மினேஷன்லேயும் உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேவா? உங்களோட கண்ட்ரோல், உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே மற்றவங்களை வந்து கெய்ட் பண்ணும். ஓகே, இன்றைக்கி வந்து உங்களோட அத்தாரிட்டி, உங்களோட பவர், அப்புறம் வந்து உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டீங்க, அதுலேயும் குழப்பம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் அண்ட் மனசு, மைண்ட் அண்ட் மனசுக்கு இடையே வந்து ஒரு சண்டையே நடக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருப்பீங்க. நிறைய மனசு ஒன்று சொல்லும், மைண்ட் ஒன்று சொல்லும். சரியா? புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கணும். நேர்மையான ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு இன்றைக்கி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமே இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், சில பேருக்கு வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பொதுவான மெசேஜ் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதுதான் உங்களை வந்து வெற்றிக்கு கொண்டு போகும், ஒரு வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.